மலர்ந்த இறைக்குலமே, ஆண்டின் பொதுக்காலம் 33ஆம் ஞாயிறு திருப்பலி கொண்டாட்டத்தில் பங்கேற்க வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். இன்றைய இறைவாக்கு வழிபாடு நம்முன் வைக்கும் மைய கருத்து யாதெனில், இறைவனில் மன உறுதியுடன் கடைசி வரை இருந்தால் நிலை வாழ்வு என்னும் வெற்றியை பெற முடியும் என்பதாகும். இதனையே மலாக்கி இறைவாக்கினர் இன்றைய முதல் வாசகத்தில் நமக்கு கூறுவது, ஆண்டவரின் பெயருக்கு அஞ்சி நடக்கின்ற உங்கள் மேல் நீதியின் கதிரவன் எழுவான், அவரே நமக்கு நலம் தரும் மருந்து என உறுதியளிக்கிறார். மேலும் இன்றைய 2ஆம் வாசகத்தில் புனித பவுலடியார் உழைக்க மனமில்லாதவன் எவரும் உண்ணலாகாது என கடிந்து கொண்டு கிறிஸ்தவ வாழ்க்கையின் பொறுப்பையும் கடமையையும் உணர்ந்து வாழ அழைப்பு விடுவிக்கின்றார். மற்றும் இன்றைய நற்செய்தியில் எருசலேம் ஆலயத்திற்கு வரவிருக்கும் பேரழிவை எடுத்துரைக்கும் கிறிஸ்து அம்மக்கள் அதனை எதிர்கொள்ள நாவன்மையையும் ஞானத்தையும் தருவேன் என்று சொல்லி பலப்படுத்துகின்றார். அதேபோல் நாமும் இறைவனில் நம் வாழ்வில் மன உறுதியுடன் இருந்து நிலை வாழ்வை காத்து கொள்ள இன்றைய திருப்பலியில் முழுமையாக கலந்து இறையாசிர் பெற ஜெயிப்போம். மேலும் இன்று நம் தலைமை ஆலயத்தில் குழந்தைகள் தின விழாவை கொண்டாடுகின்றோம். எனவே நம் தலைமை ஆலய குழந்தைகளுக்காக சிறப்பாக இறைவேண்டல் செய்வோம். வருக வருகவே வசந்த மலர்களே, மலர்ந்திடவே மகிழ்ந்திடவே விரைந்து வாருங்கள். வருக வருகவே வசந்த மலர்களே, மலர்ந்திடவே மகிழ்ந்திடவே விரைந்து வாருங்கள். எழுக எழுகவே இறைவன் காணவே, எழுக எழுகவே இறைவன் காணவே, இனிமை ததுவ இன்னிசையில் இசைந்து வாருங்கள். வருக வருகவே வசந்த மலர்களே, மலர்ந்திடவே மகிழ்ந்திடவே விரைந்து வாருங்கள். சுமந்து சோர்ந்த வாழ்வை மறந்து வாழுங்கள், சுகம் நிறைந்த மலர்ந்த வாழ்வில் மகிழ்ந்து வாழுங்கள். சுமை சுமந்து சோர்ந்த வாழ்வை மறந்து வாழுங்கள், சுகம் நிறைந்த மலர்ந்த வாழ்வில் மகிழ்ந்து வாழுங்கள். ஆனந்தம் காணவே அவரில் கூடுவோம், ஆனந்தம் காணவே அவரில் கூடுவோம். இருகரங்கள் விரித்தவராய் அழைக்கும் இறைவன் குரலை கேட்டு வருக வருகவே வசந்த மலர்களே, மலர்ந்திடவே மகிழ்ந்திடவே விரைந்து வாருங்கள். அனைவரும் அமர்வோம். கிறிஸ்துவில் என் அன்பிற்கும் பாசத்திற்கும் சொந்தமான புனித யோசேப்பின் இனிய உறவுகளே, சொந்த பந்தங்களே, இன்று திருவழிபாட்டு ஆண்டின் பொதுக்காலம் 33ஆம் ஞாயிறு. இந்த நன்னாளில் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய வல்லமை உள்ள உயிருள்ள கல்வாரி பலியில் பங்கெடுக்க வந்திருக்கிற நாம் நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் குடும்ப கருத்துகளுக்காகவும் எல்லா புனித யோசேப்பின் அன்பு உறவுகளுக்காக நாம் பங்கில் உள்ள அனைத்து குழந்தைகள், சிறு பிள்ளைகள், படிக்கக்கூடிய பிள்ளைகள், இளையோர், முதியோர், கடன் சுமையால் துவண்டு போயிருக்கிற மக்கள், நோயுற்றோர், ஏழைகள், அனாதைகள், கைவிடப்பட்டோர், கைம்பெண்கள், திருமணமாகாதோர், குழந்தை வரம் இல்லாதோர், வேலை இல்லாமல் திண்டாடுகிற மக்கள், இவர்களுக்காக நாம் சிறப்பாக வேண்டி இணைவோம். மேலும்
இன்று தங்களுடைய திருமண நாளில் பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய நம் பங்கை சார்ந்தவர்களுக்காக சிறப்பாக நாம் இறைவேண்டல் செய்வோம். இந்த வழிபாட்டை சிறப்பிக்கக்கூடிய புனித மத்தேயு அன்பு இறை மக்களுக்காக நாம் இணைந்து ஜெபிப்போம். இந்த அன்பிய குடும்பங்களை எல்லாம் இறைவன் கண்ணின் மணி போல பாதுகாக்க, பராமரிக்க, ஆசீர்வதிக்க, வழிநடத்த சாட்சிய குடும்பங்களாக இந்த குடும்பங்களை எல்லாம் இறைவன் உயர்த்தும்படியாக இந்த பலியில் நாம் சிறப்பாக மன்றாடுவோம். மேலுமாக நம்முடைய தலைமை ஆலயத்தில் இன்று நாம் குழந்தைகள் தின விழாவை சிறப்பிக்கிறோம். நம்முடைய தலைமை ஆலயத்தில் உள்ள அனைத்து குழந்தைகளுக்காக சிறப்பாக மன்றாடுவோம். இந்த குழந்தைகளுக்கு இறைவன் ஞானத்தையும் அறிவையும் விவேகத்தையும் தலைசிறந்த பிள்ளைகளாக உயரக்கூடிய பக்குவத்தையும் தரும்படியாகவும், சாட்சிய பிள்ளைகளாக, இறைவனுக்கு உகந்த ஏற்ற பிள்ளைகளாக, பெரியோருக்கும் பெற்றோருக்கும் கீழ்ப்படியக்கூடிய பிள்ளைகளாக இந்த பிள்ளைகளை இறைவன் தாமை வளர்த்தெடுக்கும்படியாக நாம் இணைந்து இறைவேண்டல் செய்வோம். மேலும் ஒரு சில சிறப்பு கருத்துகளுக்காக நாம் இன்று ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். குறிப்பாக ஆண்டனி வில்லியம்ஸ் இவருடைய ஆன்ம இளைப்பாறுதலுக்காக மன்றாடுவோம். இரக்கத்தின் ஆண்டவர் இவரை தன்னுடைய விண்ணக வீட்டில் சேர்த்துக் கொள்ளும்படியாகவும், இறுதிய நாதன் இவருடைய ஆன்ம இளைப்பாறுதலுக்காக மன்றாடுவோம். பரிவுள்ள தேவன் இவரையும் தன்னுடைய விண்ணக வீட்டில் இணைத்துக் கொள்ளும்படியாகவும், ஞான பிரகாசம், திரேசா, அந்தோனி, நிர்மல் தாஸ், ஏஞ்சலின், ஷேர்லி, பிரீத்திகா, சவரியப்பன், பாப்பா ஜான் நெடும், அருட்தந்தை ஜான் நெடுமரும், அருட்தந்தை பவுல்ராஜ், அருட்தந்தை ஜான் போஸ்கோ, யாரும் நினையாத ஆன்மாக்கள், மாசிலா குழந்தைகள் இவருடைய ஆன்ம இளைப்பாறுதலுக்காக மன்றாடுவோம். இரக்கத்தின் ஆண்டவர் இவர்களையும் தன்னுடைய விண்ணக வீட்டில் சேர்த்துக் கொள்ளும்படியாக ஜெபிப்போம். புஷ்பநாதன் அருண் இவருடைய ஆன்ம இளைப்பாறுதலுக்காக மன்றாடுவோம். பரிவுள்ள தேவன் இவருக்கு விண்ணக வீட்டை கொடையாக அருளும்படியாகவும், ஜெயராஜ் இவருடைய ஆன்ம இளைப்பாறுதலுக்காக மன்றாடுவோம். இரக்கத்தின் ஆண்டவர் இவருக்கும் ஆன்ம இளைப்பாறுதல் தரும்படியாக நாம் இறைஞ்சுவோம். செலீன் பெர்னோ குடும்பத்தினர் புதிய இல்லம் கட்டி முடித்ததற்கு நன்றி திருப்பலியாக இந்த பலியை ஒப்புக் கொடுக்கிறார்கள். இறைவன் இந்த குடும்பத்தை தன்னுடைய கரத்தில் ஏந்தி மார்போடு அரவணைத்து சாட்சி குடும்பமாக என்னாலும் உயர்த்தும்படியாக இந்த பலியிலே நாம் சிறப்பாக வேண்டுவோம். சூசை துரைசாமி, பிரான்சிஸ்கா மற்றும் குடும்பத்தில் மரித்த அனைத்து ஆன்மாக்களுக்காக நாம் சிறப்பாக இறைவேண்டல் செய்வோம். கே செல்வராஜ் 24வது ஆண்டு நினைவு நாளில் இறைவன் இவருக்கு ஆன்ம இளைப்பாறுதல் தரும்படியாக நாம் இணைந்து ஜெபிப்போம். சம்பத்குமார் உடல் சுகம் வேண்டி இந்த பலியை ஒப்புக் கொடுக்கிறார். இறைவன் இவருக்கு நற்சுகத்தை வழங்கும்படியாகவும், தன்னுடைய சுகமளிக்கூடிய கரத்தினால் இறைவன் இவரை தொடும்படியாக நாம் ஜெபிப்போம். மைக்கேல், ஜெனிஃபர், கிளாரா, டார்த்தி, எட்வினா, லிஜோ, பிராங்க்லின் இவர்கள் 16வது ஆண்டு திருமண நாளை சிறப்பிக்கிறார்கள். நன்றியாக ஒப்புக் கொடுக்கிற இந்த வேளையில் இறைவன் தாமே இந்த குடும்பத்தை தன்னுடைய ஆசிரால் நிரப்பும்படியாகவும், நற்சுகத்தை வழங்கும்படியாகவும், தலை சிறந்த குடும்பமாக இந்த குடும்பத்தை உயர்த்தும்படியாக, இந்த குடும்பத்தினுடைய தேவைகளை எல்லாம் நிறைவேற்றும்படியாக நாம் மன்றாடுவோம். பிரான்சிஸ், வில்சன், விக்டர் சின்னப்பன், ரோசாலி சின்னப்பன் இவருடைய ஆன்ம இளைப்பாறுதலுக்காக மன்றாடுவோம். இரக்கத்தின் ஆண்டவர் இவர்களுக்கும் ஆன்ம இளைப்பாறுதல் தரும்படியாக நாம் ஜெபிப்போம். லூர்துசாமி, திரேசா, பெஞ்சமின் இவருடைய ஆன்ம இளைப்பாறுதலுக்காக மன்றாடுவோம். பரிவுள்ள தேவன் இவர்களுக்கும் விண்ணக வீட்டை கொடையாக அருளும்படியாக, பரிசாக தரும்படியாக நாம் ஜெபிப்போம். நம் ஒவ்வொருடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மன்றாடுவோம். நம்முடைய குடும்பங்களில் மரித்திருக்கிற அனைத்து ஆன்மாக்களுக்காகவும், அதிலும் குறிப்பாக யாரும் நினையாத ஆன்மாவிற்காக இணைந்து இறைவேண்டல் செய்வோம். அனைவரும் எழுந்து நிற்போம். தந்தை, மகன், தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும், கடவுளின் அன்பும், தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமுழுக்கு நினைவாக நம் மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாகி தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகி ஆண்டவர் கெஞ்சி மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதம் அடைந்து நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என திருவுள்ளமானீர். இத்தண்ணீரை புனிதப்படுத்தியுள்ள உமை வேண்டுகிறோம். ஆண்டவரே, உமது நாளாகி இன்று உமது அருட்காவலை பெற விரும்புகிறோம். வாழ்வழிக்கும் உமது அருளின் ஊற்றினை எம்மில் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலுமிருந்து காத்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவாம், தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாக இந்த உப்பை பரிவருக்கத்துடன் புனிதப்படுத்தியுள்ள உமை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்து தோல்வியுற செய்வீராக.
உம் தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். இரக்க பெருக்கத்துக்கேற்ப என்மேல் இரக்கம் கொள்வீர். தந்தையும் மகனும் தூய ஆவியாரும் ஆட்சியும் புகழும் ஒன்றாய் பெருக. தொடக்கத்தில் இருந்தது போல் என்றும் என்றும் என்றென்றும் ஆமென். ஆண்டவரே, ஈசோப்புள்ளினால் என்மேல் தெளிப்பி நானும் தூய்மையாவேன். நீரே என்னை கழுவ நானும் துரைப்பணிதனிலும் வெண்மையாவேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெற செய்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனதோர்க்கு அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இறங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து
நீரம் மீது இறங்குவே, ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர். தூய ஆவியோடு தந்தை இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆ, 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 மன்றாடுவோமாக. இறைவா, உம்மீது நாங்கள் கொண்டுள்ள பற்றன்பில் எப்பொழுதும் மகிழ்ந்திருக்க செய்ய உம்மை வேண்டுகின்றோம். ஏனெனில் அனைத்து நன்மைகளுக்கும் ஊற்றாகிய உமக்கு நாங்கள் என்றும் பணிபுரிவதால் முடிவில்லா முழுமையான மகிழ்வை பெற்றுக்கொள்வோமாக. முடிவில்லா முழுமையான மகிழ்வை பெற்றுக்கொள்ள அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இறைவாக்கினர் மலாக்கி நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 1-2 முடிய. இதோ சூளையை போல் எரியும் அந்த நாள் வருகின்றது. அப்போது ஆணவக்காரர், கொடுமை செய்வோர் அனைவரும் அதனுள் போடப்பட்ட சருகாவர். வரப்போகும் அந்த நாள் அவர்களுடைய வேரையோ கிளையையோ விட்டு வைக்காது, முற்றிலும் சுட்டெரித்து விடும் என்கிறார் படைகளின் ஆண்டவர். ஆனால் என் பெயருக்கு அஞ்சி நடக்கின்ற உங்கள் மேல் நீதியின் கதிரவன் எழுவான். அவனுடைய இறக்கைகளில் நலம் தரும் மருந்து இருக்கும். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை திருப்பாடல் பல்லவி. மக்கள் இனங்களை ஆண்டவர் நேர்மையுடன் ஆட்சி செய்வார். மக்களினங்களை ஆண்டவர் நேர்மையுடன் ஆட்சி செய்வார். யாழினை மீட்டி ஆண்டவரை புகழ்ந்தேத்துங்கள். யாழினை மீட்டி இனிய குரலில் அவரை வாழ்த்தி பாடுங்கள். ஆண்டவராகிய அரசனின் முன்னே எக்காலம் முழங்கி கொம்பினை ஊதி ஆர்ப்பரித்து பாடுங்கள். பல்லவி. மக்களினங்களை ஆண்டவர் நேர்மையுடன் ஆட்சி செய்வார். கடலும் அதில் நிறைந்தவையும் உலகும் அதில் உறைபவையும் முழங்கிடுக. ஆறுகளே கைகொட்டுங்கள், மலைகளே ஒன்று கூடுங்கள். பல்லவி. மக்களினங்களை ஆண்டவர் நேர்மையுடன் ஆட்சி செய்வார். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் தெசலோனிற்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 7-12 முடிய. சகோதர சகோதரிகளே, எங்களைப் போல் ஒழுகுவது எப்படி என்பது உங்களுக்கே தெரியும். ஏனெனில் உங்களிடையே இருந்தபோது நாங்கள் சோம்பி திரியவில்லை. எவரிடமும் இலவசமாக நாங்கள் உணவருந்துவதில்லை.
மாறாக உங்களுள் எவருக்கும் சுமையாய் இராதபடி ராப்பகலாய் பாடுபட்டு உழைத்தோம். எங்களுக்கு வேண்டியதை பெற உரிமை இல்லை என்பதால் அல்ல, மாறாக நீங்களும் எங்களைப் போல் நடப்பதற்காக உங்களுக்கு முன்மாதிரி காட்டவே இவ்வாறு செய்தோம். உழைக்க மனமில்லாத எவரும் உண்ணலாகாது என்று நாங்கள் உங்களிடையே இருந்தபோதே உங்களுக்கு கட்டளை கொடுத்திருந்தோம். உங்களுள் சிலர் எந்த வேலையும் செய்யாமல் சோம்பேறிகளாக சுற்றித் திரிந்து பிறர் வேலையில் தலையிடுவதாக கேள்விப்பட்டிருக்கிறோம். இத்தகையோர் ஒழுங்காக தங்கள் வேலையை செய்து தாங்கள் உண்ணும் உணவுக்காக உழைக்க வேண்டும் என ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் கட்டளையிட்டு அறிவுறுத்துகிறோம். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Alleluia, 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 Alleluia. ஏனெனில் உங்கள் மீட்பு நெருங்கி வருகின்றது. அல்லேலூயா. Alleluia, 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 Alleluia. ஆண்டவர் உங்களோடு என்றும் இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. பிரிவு 21 உயிருள்ள இறைவார்த்தைகள் 5 முதல் 19 முடிய. அக்காலத்தில் கோவிலை பற்றி சிலர் பேசிக் கொண்டிருந்தனர். கவின்மிகு கற்களாலும் நேர்ச்சை பொருள்களாலும் கோவில் அழகுபடுத்தப்பட்டிருக்கிறது என்று சிலர் பேசிக் கொண்டிருந்தனர். இயேசு, இவற்றையெல்லாம் பார்க்கிறீர்கள் அல்லவா? ஒரு காலம் வரும், அப்பொழுது கற்கள் ஒன்றின் மேல் ஒன்று இராதபடி இவையெல்லாம் இடிக்கப்படும் என்றார். அவர்கள் இயேசுவிடம், போதகரே, நீர் கூறியவை எப்பொழுது நிகழும்? இவை நிகழப்போகும் காலத்திற்கான அறிகுறி என்ன என்று கேட்டார்கள். அதற்கு அவர், நீங்கள் ஏமாறாதவாறு பார்த்து கொள்ளுங்கள். ஏனெனில் பலர் என் பெயரை வைத்துக் கொண்டு வந்து நானே அவர் என்றும் காலம் நெருங்கி வந்துவிட்டது என்றும் கூறுவார்கள். அவர்கள் பின்னே போகாதீர்கள். ஆனால் போர் முழக்கங்களையும் குழப்பங்களையும் பற்றி கேள்விப்படும் பொழுது திகிலுறாதீர்கள். ஏனெனில் இவை முதலில் நிகழத்தான் வேண்டும், ஆனால் உடனே முடிவு வராது என்றார். மேலும் அவர் அவர்களிடம் தொடர்ந்து கூறியது, நாட்டை எதிர்த்து நாடும் அரசை எதிர்த்து அரசும் எழும். பெரிய நிலநடுக்கங்களும் பல இடங்களில் பஞ்சமும் கொள்ளை நோயும் ஏற்படும். அச்சுறுத்தக்கூடிய பெரிய அடையாளங்களும் வானில் தோன்றும். இவை அனைத்தும் நடந்தேறும் முன் அவர்கள் உங்களை பிடித்து துன்புறுத்துவார்கள். தொழுகை கூடங்களுக்கு கொண்டு செல்வார்கள், சிறையில் அடைப்பார்கள். என் பெயரின் பொருட்டு அரசரிடமும் ஆளுநரிடமும் இழுத்து செல்வார்கள். எனக்கு சான்று பகர இவை உங்களுக்கு வாய்ப்பளிக்கும். அப்பொழுது
என்ன பதில் அளிப்பது என முன்னதாகவே நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இதை உங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் நானே உங்களுக்கு வன்மையையும் ஞானத்தையும் கொடுப்பேன். உங்கள் எதிரில் எவராலும் உங்களை எதிர்த்து நிற்கவும் எதிர்த்து பேசவும் முடியாது. ஆனால் உங்கள் பெற்றோரும் சகோதர சகோதரிகளும் உறவினர்களும் நண்பர்களும் உங்களை காட்டி கொடுப்பார்கள். உங்களுள் சிலரை கொல்வார்கள். என் பெயரின் பொருட்டு எல்லாரும் உங்களை வெறுப்பார்கள். இருப்பினும் உங்கள் தலைமுடி ஒன்று கூட விழவே விழாது. நீங்கள் மன உறுதியோடு இருந்து உங்கள் வாழ்வை காத்துக்கொள்ளுங்கள் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நம் அனைவரும் கைகளை உயர்த்தி உற்சாகத்தோடு சொல்லுவோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவே எங்களோடு வாரும், இயேசுவே எங்களோடு பேசும். அடியவன் நான் கேட்கின்றேன். பாசமுள்ள புனித யோசேப்பின் இனிய உறவுகளே, சொந்த பந்தங்களே, திருவழிபாட்டு ஆண்டின் கடைசி காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். இது எத்தனையாவது ஞாயிறு? 39. என்ன காலம்? திருவருகை காலமா தவ காலமா? என்ன காலம் இது? பொற்காலமா? பொதுக்காலம். பொதுக்காலம் 33வது ஞாயிறில் நாம் அனைவரும் இருக்கிறோம். அடுத்த ஞாயிறு என்ன ஞாயிறு? திருவருகை காலமா? அடுத்த ஞாயிறு திருவழிபாட்டு ஆண்டின் கடைசி ஞாயிறு என்ன ஞாயிறு? கிறிஸ்தரசர் பெருவிழா. அதற்கு பின்புதான் திருவருகை காலம் ஆரம்பமாகிறது. திருவருகை காலம்தான் திருவழிபாட்டு ஆண்டின் தொடக்க காலம், முதல் நாள். திருவழிபாட்டிற்கு புத்தாண்டு என்று, புத்தாண்டு எப்பொழுது வரும்? திருவருகை காலத்திற்கு, அதாவது திருவழிபாட்டு ஆண்டில் திருவருகை காலம்தான் புத்தாண்டு, அதான் தொடக்கம் திருவழிபாட்டு ஆண்டின். ஆக திருவழிபாட்டு ஆண்டின் கடைசி கால கட்டத்தில் நீங்களும் நானும் இருக்கிறோம். ஆகவே இந்த வழிபாடு, இறைவார்த்தை வழிபாடு எதை குறித்து பேசுகிறது என்று சொன்னால், ஆண்டவருடைய வருகையை குறித்து பேசுகிறது, ஆண்டவருடைய நாளை குறித்து பேசுகிறது, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய 2வது வருகையை குறித்து பேசுகிறது, அழிவை குறித்து பேசுகிறது. அதான் ஆண்டினுடைய இறுதி காலகட்ட வாசக பகுதிகளாக நமக்கு அமைகிறது. இன்றைய நாளிலும் முதல் வாசகம் அதைத்தான் பேசுகிறது, 2வது வாசகம் அதைத்தான் பேசுகிறது. நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட அதை குறித்தான் பேசுவதை நற்செய்தி வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்டோம். ஆண்டவருடைய நாள், 2வது வருகை எப்படி இருக்கும் என்பதை நாம் விவிலியத்தை வைத்து புரட்டி பார்க்கிற பொழுது இவ்வாறு நமக்கு சொல்லப்படுகிறது. மலாக்கி 4:1 நாம் வாசிக்கிறோம். இன்றைய முதல் வாசகம். அந்த நாள் எப்படி இருக்கும்? ஆண்டவருடைய நாள் எப்படி இருக்கும்? மலாக்கி 4:1 வாசிங்க. மலாக்கி 4:1 இன்றைய முதல் வாசகம். அது தீச்சூளையை போல எரியும் நாளாக இருக்கும். ஆண்டவருடைய நாள் எப்படிப்பட்ட நாளாக இருக்கும்? தீச்சூளையை போல எரியக்கூடிய நாளாக இருக்கும் என்று மலாக்கி இறைவாக்கினர் இறுதி நாளை குறித்து, இயேசுவின் வருகை நாளை குறித்து பேசுகிறார். பேதுரு தன்னுடைய 2வது திருமுகம் 3:10 இவ்வாறு கூறுகிறார். அது எப்படி வருமாம்? திருடனை போல வரும் நாள் என்று கூறுகிறார். வாசிங்க, பேதுரு 2வது திருமுகம் 3:10. அந்த நாள் எப்படி வரும்? திருடனை போல வரும். திருடன் எப்பொழுது வருவார் என்று நமக்கு தெரியாது. அதுபோலத்தான் ஆண்டவருடைய நாள் கூட அமையும். வாசிங்க, திருடனை போல வரும். அதைத்தான் பேதுரு நமக்கு அழகாக எடுத்து கூறுவதை நாம் அந்த மடலில் வாசிக்கிறோம். தெசலோனிக்கேயருக்கு எழுதிய முதல் திருமுகம் 5:3 பவுலடியார் கூட இவ்வாறு கூறுகிறார். கருவுற்றிருப்பவருக்கு வேதனை வருவது போல திடீரென அந்த நாள் வரும் என்று பவுலடியார் கூறுகிறார். வாசிங்க, தெசலோனிக்கேயருக்கு எழுதிய முதல் திருமுகம் 5:3,
கருவுற்றிருப்பவருக்கு எப்பொழுது வேதனை காலம் வரும் என்று தெரியாது. திடீரென வருவது போல ஆண்டவருடைய நாள் வரும் என்று பவுலடியார் நமக்கு வலியுறுத்தி கூறுகிறார். வாசிங்க. திடீரென வரும் என்று பவுலடியார் அழுத்தமாக பதிவிடுவதை நாம் வாசிக்கிறோம். மத்தேயு 24:44 நமது ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், நினையாத நேரத்தில் அந்த நாள் வரும். நீங்கள் நினைக்காத நேரத்தில் ஆண்டவருடைய நாள் வரும் என்பதையும் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அற்புதமாக பதிவிடுவதை நாம் பார்க்கிறோம். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அருமையான ஒரு சிந்தனையை நம்முடைய உள்ளத்தில் விதைக்க முயலுகிறார். ஆண்டவர் இயேசு கூறுகிறார், ஒரு காலம் வரும், அப்பொழுது கற்கள் ஒன்றின் மேல் ஒன்று இராதபடி இவையெல்லாம் இடிக்கப்படும். எதை குறித்து இயேசு பேசுகிறார்? எந்த ஆலயம்? எருசலேம் ஆலயத்தை குறித்து இயேசு பேசுகிறார். நமது ஆண்டவர் இயேசுவோடு இருந்த மக்கள் பிரம்மாண்டமாக மிகப்பெரிய கோபுரத்தோடு எழில்மிகு ஆலயமாக கட்டப்பட்ட கொண்டிருந்த அந்த எருசலேம் ஆலயத்தை குறித்து அவர்கள் வியந்து போற்றினார்கள், ஆச்சரியப்பட்டார்கள், கொண்டாடினார்கள், பாராட்டுகிறார்கள். இயேசுவோடு இருந்த மக்கள் எல்லோரும் எதை கண்டு வியந்து பேசுகிறார்கள்? எருசலேம் ஆலயத்தை கண்டு வியந்து பாராட்டுவதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து எதை பாராட்ட விரும்புகிறார், எதை வியந்து பார்க்க விரும்புகிறார், எதை கொண்டாட விரும்புகிறார் என்று பார்த்தோம் என்றால், இன்றைய நற்செய்தி வாசகத்தினுடைய முன்பகுதி என்ன பகுதி? இந்த நற்செய்தி வாசகத்தினுடைய முன்பகுதி என்ன பகுதி? அது ஏழை கைம்பெண்ணுடைய காணிக்கை. அந்த பகுதியில் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யாரை பாராட்டுகிறார்? யாரை பாராட்டுகிறார்? ஏழை கைம்பெண்ணை பாராட்டுகிறார். ஒரு பெண்ணை, அதிலும் கைம்பெண்ணை, அதிலும் ஏழை கைம்பெண்ணை நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மெச்சுகிறார், கொண்டாடுகிறார், பாராட்டுகிறார். இதை யூதர்களால் ஏற்றுக்கொள்ள முடிந்ததா? இல்லை. யூதர்களால் பெண்களை கொண்டாட முடிந்ததா? இல்லை. பரிசேயர்களால் ஏழைகளை கொண்டாட முடிந்ததா? இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து யாரை கொண்டாடினார், பாராட்டினார், மெச்சினார், உயர்வாக பேசினார்? ஒரு பெண்ணை, அதிலும் கைம்பெண்ணை, அதிலும் ஏழை கைம்பெண்ணை நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மெச்சுவதை, கொண்டாடுவதை பார்க்கிறோம். உடனடியாக இயேசுவோடு இருந்தவர்கள் எதை கொண்டாடினார்கள்? எருசலேம் ஆலயத்தை கொண்டாடினார்கள். பிரம்மாண்டமாக, அழகாக, நேர்த்தியாக கட்டப்பட்ட அந்த ஆலயத்தை குறித்து அவர்கள் மெச்சுகிறார்கள், பேசுகிறார்கள். யாரை நாம் நீங்களும் நானும் கொண்டாட என்று அழைக்கப்படுகிறோம்? மனிதர்களையா, கட்டிடங்களையா? யாரை கொண்டாட நீங்களும் நானும் அழைக்கப்படுகிறோம்? மனிதர்களை கொண்டாட அழைக்கப்படுகிறோம். கட்டிடங்களை அல்ல, கோபுரங்களை அல்ல, கோடிக்கணக்கில் கட்டப்பட்ட ஆலயங்களை அல்ல. இயேசு கிறிஸ்து எந்த இடத்திலேயும் பிரம்மாண்டமாக கட்டப்பட்ட எருசலேம் ஆலயத்தை, அதன் எழில்மிகு ஆலயத்தை, அதன் அழகை வர்ணித்ததில்லை, கொண்டாடியதும் இல்லை. காரணம், அவருக்கு கற்கள் முக்கியம் அல்ல, பொருள் முக்கியம் அல்ல. யார் முக்கியம்? மனிதர்களே முக்கியம். அந்த எருசலேம் ஆலயத்தை விட பார்த்து பார்த்து ரசித்து ரசித்து கடவுள் கட்டிய மனிதர்களைத்தான் கொண்டாட விரும்புகிறார். ஆனால் பரிசேயர்கள், இயேசுவோடு இருந்த யூதர்கள் கட்டிடங்களை கொண்டாடக்கூடிய மக்களாக இருக்கிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து மனிதர்களை கொண்டாடக்கூடிய கடவுளாக இருப்பதை பார்க்கிறோம். நீங்களும் நானும் கூட அப்படித்தான் கொண்டாட அழைக்கப்படுகிறோம். ஆகவே தான் மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கூட பெரிய பெரிய கோபுரங்களை கட்டக்கூடாது என்கிற விதிமுறையும் கூட அறிவித்தார். நாம் ஆலயங்களை கட்டுகிற பொழுது கோடிக்கணக்கில் வியப்புறக்கூடிய அளவுக்கு பிரம்மாண்டமாக கட்ட வேண்டும் என்று அவர் அறிவுறுத்தவில்லை. எளிமையாக ஆலயங்களை கட்டுங்கள், கோபுரம் வைத்து கட்டாதீர்கள் என்று நம்முடைய திருத்தந்தை அவர்களோடு கற்பித்தார். காரணம் என்ன? அது முக்கியம் அல்ல, மனிதர்கள் தான் முக்கியம்.
இறை மக்கள் தான் முக்கியம் என்பதை உணர்ந்து கொள்ள நாம் இன்று அழைக்கப்படுகிறோம். ஆகவே தான் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நற்செய்தி வாசகத்தில் கூறியது உடனடியாக நடைபெற்றது. என்ன கூறினார்? ஒரு கல் இன்னொரு கல் மீது இராதபடி இந்த ஆலயம் இடிக்கப்படும். அந்த ஆலயத்தினுடைய அழிவை பற்றி இயேசு பேசுகிறார். அந்த அழிவு உடனடியாக நடந்தது. கிபி 70 ஒரு கல் இன்னொரு கல்லின் மீது இராதபடி இடிக்கப்பட்டது எருசலேம் ஆலயம். இயேசு கிறிஸ்து சொன்னதை சீடர்கள் நினைவு கூர்ந்தார்கள், மக்கள் நினைவு கூர்ந்தார்கள். அவர் சொன்னதுபடி நடந்து விட்டது என்று. இதோடு சேர்த்து அவருடைய இரண்டாவது வருகையும் குறித்து இயேசு பேசினார். எனவே மக்கள் என்ன நினைத்தார்கள்? இயேசு சொன்னது ஒன்று நிறைவேறிவிட்டது, ஆலயம் தரைமட்டமாக்கப்பட்டு விட்டது, அவர் இன்னொரு முறை மீண்டும் வருவார் என்று கூறினார். ஆக உடனடியாக அவர் வரப்போகிறார் என்பதற்காகத்தான் இந்த யூத மக்கள், தொடக்க கால கிறிஸ்தவர்கள் என்ன நினைத்தார்கள்? இயேசு வரப்போகிறார், ஆகவே நாம் மகிழ்ச்சியோடு இருப்போம் என்று சொல்லி அவர்கள் வாழ்ந்தார்கள். ஆகவே அவர்கள் உழைக்கவில்லை, உடல் உழைப்பை கொடுக்கவில்லை, சோம்பேறிகளாக இருந்தார்கள். ஆகவே தான் பவுலடியார் என்ற இரண்டாவது வாசகத்தில் என்ன கூறுகிறார்? நீங்கள் உழைக்கக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும், நீங்கள் உண்ணக்கூடிய உணவுக்காக உழைக்கக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் என்று பவுலடியார் இன்றைய இரண்டாவது வாசகத்தில் குறிப்பிடுவதை பார்க்கிறோம். தொடக்க காலத்தில் ஆகவே தான் கிறிஸ்தவர்கள் இயேசுனுடைய இரண்டாவது வருகையை குறித்து அடிக்கடி பேசுவதை நாம் வாசிக்கிறோம். கொரிந்தியர் முதல் திருமுகம் 16:22 வாசிங்க. பவுலடியார் கூட அதை குறித்து பேசுகிறார். மாரநாத்தா என்று கூறுகிறார். மாரநாத்தா என்று சொன்னால் என்ன பொருள்? ஆண்டவரே வாரும், கடவுளே வாரும், திரும்பி வாரும், மீண்டும் வாரும். மாரநாத்தா என்று சொன்னால் ஆண்டவரே வாரும் என்பது பொருள். வாசிங்க கொரிந்தியர் முதல் திருமுகம் 16:22. எவரும் மாரநாத்தா, ஆண்டவரே வாரும். ஆகவே தான் தொடக்க கால கிறிஸ்தவர்கள் இயேசுவின் இரண்டாவது வருகைக்காக ஏங்கினார்கள். உடனடியாக அவர் வந்து விடுவார் என்று காத்து கிடந்தார்கள். விவிலியம் கூட இந்த ஒரு செய்தியோடு தான் நிறைவு பெறுகிறது. கடைசி நூல் எந்த நூல் விவிலியத்தில்? மறைக்கல்வி பிள்ளைகள், விவிலியத்தில் கடைசி நூல் எந்த நூல்? என்ன புத்தகம்? திருவெளிப்பாடு. திருவெளிப்பாட்டு நூலில் அதிகாரம் 22 இறைவசனம் 20 இப்படித்தான் சொல்லி முடிகிறது. வாசிங்க. வாரும். அதோடு விவிலியமே முற்றுப்புள்ளி பெறுகிறது, நிறைவு பெறுகிறது. கடைசி வார்த்தை என்ன வார்த்தை? ஆண்டவரே வாரும். அதோடு இல்லாமல் நம்முடைய திருப்பலியில் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தை என்ற ஜெபம் முடித்த பின்பு ஆண்டவரே தீமை அனைத்திலிருந்து எங்களை காத்தருளும் என்கிற அந்த ஜெபம் வரும். அந்த ஜெபத்தினுடைய இறுதி பகுதியில் குருவானவர் இவ்வாறு கூறுவார்: நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கிறோம் என்று குருவானவர் திருப்பலி ஜெபிப்பதை நாம் பார்க்கிறோம். நம்பிக்கை அறிக்கை ஜெபத்தில் கூட நாம் இவ்வாறு கூறுவது உண்டு: வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க அவர் வருவார் என்று. ஆக இரண்டாவது வருகை குறித்து கிறிஸ்தவர்கள் தொடக்கம் முதல் ஏங்கி இருக்கிறார்கள். எப்பொழுது நடக்கும் என்று ஏங்கி இருக்கிறார்கள். ஆனால் அதற்காக நாம் ஏங்க வேண்டுமா என்றால் ஏங்க தேவையில்லை. என்ன செய்ய வேண்டும் என்பதை பின்பு நாம் அசை போடுவோம். இந்த நாள் யாருக்கு எப்படி இருக்கும்? இயேசுனுடைய வருகை நாள், ஆண்டவருடைய நாள், இறுதி நாள், கடைசி நாள் யாருக்கு எப்படி இருக்கும்? இன்றைய முதல் வாசகம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. உறவுகளே, சொந்த பந்தங்களே, இந்த நாள் தீயோருக்கு அழிவின் நாள். அதைத்தான் மலாக்கி 4:1 நாம் வாசிக்கிறோம். வாசிங்க 4:1. இந்த நாள் தீயோருக்கு அழிவின் நாள், இருளின் நாள் என்று மலாக்கி இறைவாக்கினர் கூறுகிறார். பல்வேறு வார்த்தைகளை அவர் அடுக்கிக் கொண்டே போகிறார். கொடுமை செய்வோரே, ஆணவக்காரர்களே, ஐயோ உங்களுக்கு கேடு, அந்த நாள் அழிவின் காலம், அந்த நாள் இருளின் காலம் என்று மலாக்கி இறைவாக்கினர் அழுத்தமாக பதிவிடுவதை பார்க்கிறோம். அந்த நாள் தீயோர் சுட்டெரிக்கப்படுவார்கள், நசுக்கப்படுவார்கள்,
சாம்பலாக்கப்படுவார்கள் என்று மலாக்கி இறைவாக்கினர் அற்புதமாக பதிவிடுவதை முதல் வாசகத்தில் வாசிக்கிறோம். ஆக இது தீயோருக்கு என்ன நாள்? இது மகிழ்ச்சி நாளா? ஆணவக்காரர்களுக்கு, கொடுமை செய்பவர்களுக்கு இந்த நாள் எப்படிப்பட்ட நாள்? இருளின் நாள், அழிவின் நாள், நசுக்கப்படக்கூடிய நாள், சாம்பலின் நாள் என்று இறைவார்த்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆனால் ஆண்டவருக்கு அஞ்சி யாரெல்லாம் அவருடைய பாதையில் நடக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த நாள் மீட்பின் நாள், ஒளியின் நாள் என்று அதே மலாக்கி இறைவாக்கினர் 4:2 அற்புதமாக கூறுகிறார். அவர் கூறுகிறார், நீதியின் கதிரவன் உங்கள் மீது வரும். யாரெல்லாம் கடவுளுக்கு அஞ்சி நடக்கிறார்களோ, வாழ்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் நீதியின் கதிரவன் வீசுவான். அது மட்டுமல்ல, நலம் தரும் மருந்தாக அவர்கள் இருப்பார்கள். துள்ளி குதிப்பார்கள். நாம் எப்பொழுது துள்ளி குதிப்போம்? துன்பத்தில் இருந்தா, மகிழ்ச்சியா இருந்தா துள்ளி குதிப்போமா? மகிழ்ச்சியா இருந்தா துள்ளி குதிப்போம். அதைத்தான் மலாக்கி இறைவாக்கினர் கூறுகிறார், நீங்கள் துள்ளி குதிப்பீர்கள். எப்பொழுது? இயேசுனுடைய 2வது வருகையின் போது, ஆண்டவரின் நாளின் பொழுது, அந்த கடைசி நாளின் பொழுது நீங்கள் துள்ளி குதிப்பீர்கள். காரணம், அது மீட்பின் நாள், ஒளியின் நாள் என்று மலாக்கி இறைவாக்கினர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். எனவே அன்பு உறவுகளே, நீங்களும் நானும் அந்த நாளுக்காக நம்மையே தயார் செய்ய, ஆயத்தப்படுத்த, பக்குவப்படுத்திக் கொள்ள இன்று நாம் அழைக்கப்படுகிறோம். நாம் என்ன செய்யணும்? இந்த இறுதி நாளுக்காக, ஆண்டவரின் நாளுக்காக, இயேசுவின் 2வது வருகைக்காக நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும்? விவிலியம் என்ன கற்றுக் கொடுக்கிறது? நிகழ்காலத்தில் வாழ நாம் அழைக்கப்படுகிறோம். எப்பொழுது வரும் என்று யாருக்கும் தெரியாது. இந்த நாள் எப்பொழுது வரும் என்று யாருக்கும் தெரியாது. ஆகவே நீங்களும் நானும் எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும். நாளை மரமாறிக் கொள்ளலாம், அடுத்த வாரத்தில் பார்த்துக் கொள்ளலாம், பிறகு ஆண்டவரை தேடலாம், பிறகு ஆண்டவரிடம் வரலாம், பிறகு திருந்தலாம், பிறகு வருந்தலாம் என்கிற எண்ணம் நமக்கு வந்துவிடவே கூடாது. உடனடியாக இன்றே நீங்களும் நானும் மனமாற, திருந்த, வருந்த, திரும்பி இயேசுவிடம் வர அழைக்கப்படுகிறோம். இன்றே மனமாற அழைக்கப்படுகிறோம் உறவுகளே, சொந்த பந்தங்களே. அப்புறம் பார்த்துக்கலாம், பிறகு பார்த்துக்கலாம், நாளை பார்த்து கொள்ளலாம், அடுத்த வாரம் பார்த்து கொள்ளலாம். காலம் தாழ்த்துவது, தள்ளி போடுவது கடவுளுக்கு எதிரானது, நமக்கு அழிவை கொடுக்கும். இருளின் நாளாக அந்த நாள் மாறிவிடும். எனவே இன்றே திருந்த, இன்றே மனமாற அழைக்கப்படுகிறோம். யாரெல்லாம் மனமாற வேண்டும்? என்னையும் உள்பட நம் அனைவருமே மனமாற வேண்டும். கொடுமை செய்யக்கூடிய, தீயது செய்யக்கூடிய, ஆணவத்தோடு இருக்கக்கூடிய எல்லோருமே மனமாறணும். ஆனால் கேட்டால், நான் என்ன பாவம் செஞ்சேன், நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படி என்று நியாயப்படுத்தக்கூடிய மனநிலையில் தான் நீங்களும் நானும் இருக்கிறோம். அப்படி இல்லாமல், நியாயப்படுத்தாமல், உடனடியாக திருந்த, உடனடியாக வருந்த, உடனடியாக மாற என்று அழைக்கப்படுகிறோம் உறவுகளே, சொந்த பந்தங்களே. அது முதல் படிப்பினை. நிகழ்காலத்தில் வாழ வேண்டும், உடனடியாக மனம் மாற வேண்டும். அதைத்தான் விவிலியம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. 2வது செய்தி, கடின உழைப்பு. பவுலடியார் என்ற 2வது வாசகத்தில் கூறுவது போல, உழைக்க மனமில்லாதவன் உண்ணலாகாது. நீங்க உழைக்கல, உழைத்து படிக்கல என்று சொன்னால் நீங்க உண்ணலாகாது என்று பவுலடியார் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். உழைக்க மனமில்லாதவன் உண்ணலாகாது. தாங்கள் உண்ணும் உணவுக்காக நாம் உழைக்க வேண்டும் என்று பவுலடியார் நமக்கு சொல்லிக் கொடுக்க. புனிதா பிரான்சிஸ் அசிசியாருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு உண்மை நிகழ்வு. ஒரு முறை அவர் நிலத்தை கொத்தி எரு போட்டுக் கொண்டிருந்தார். அவரை சந்திக்க வந்த நண்பர் அவரை பார்த்து இவ்வாறு கேட்டாராம், நண்பரே, ஒருவேளை நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உடனடியாக இப்பொழுது வந்தால் நீர் என்ன செய்வீர் என்று. அதற்கு பிரான்சிஸ் அசிசியார் இவ்வாறு கூறினாராம், நான் தொடர்ந்து கொத்தி எரு போட்டுக் கொண்டிருப்பேன் என்று அவர் கூறினாராம். அப்படி என்றால் என்ன பொருள்? நாம் நம்முடைய வேலையை தொடர்ந்து செய்து கொண்டே, நம்முடைய கடமையை, நம்முடைய பொறுப்பை நாம் தட்டி கழிக்காமல், காலம் தாழ்த்தாமல், முழுமையாக 100% செய்ய அழைக்கப்படுகிறோம். அரைகுறையாக அல்ல. எப்படிப்பட்ட கடமையாக இருக்கலாம், எப்படிப்பட்ட பொறுப்பாக இருக்கலாம், எந்த பணி நம் மீது சுமத்தப்பட்டிருக்கலாம், எப்படிப்பட்ட பணியாக இருந்தாலும் 100% முழுமையாக செய்ய அழைக்கும், அரைகுறையாக அல்ல. நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருகிற பொழுது
நம்முடைய கடமையை, நம்முடைய பொறுப்பை செய்யக்கூடிய மக்களாக இருக்க அழைக்க, சோம்பேறிகளாக அல்ல, நேரத்தை வீணடிக்கக்கூடிய மக்களாக அல்ல, நேரத்தை விரயம் செய்யக்கூடிய மக்களாக அல்ல, போதை பொருளுக்கும் குடி பழக்கத்திற்கும் களியாட்டத்திற்கும் சினிமா மோகத்திற்கும் அடிமையாக இருக்கக்கூடிய மக்களாக இல்லை. அப்படி இருந்தோம் என்று சொன்னால் அந்த நாள் சாபத்தின் நாள், இருளின் நாள், அழிவின் நாளாக நமக்கு அமைந்துவிடும். எனவே விழிப்பாய் இருந்து நம்முடைய கடமைகளை, பொறுப்பை செய்யக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் என்பது இரண்டாவது செய்தி. கடைசி செய்தி, சான்று பகர அழைக்கப்படுகிறோம். இந்த நற்செய்தி வாசகத்தைத்தான் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விவரித்து கூறுகிறார். துன்பம் வரும், வேதனை வரும், பிரச்சனை வரும், நல்ல வாழ்வை, இயேசுக்கு உகந்த ஒரு வாழ்வை, இயேசுவின் பாதையில் நடக்கக்கூடிய ஒரு வாழ்வை, அவர் கடம் பிடித்து நடக்கக்கூடிய ஒரு வாழ்வை கட்டாயம் நாம் வாழ்கிற பொழுது பிரச்சனை வரும், எதிர்ப்பு வரும், அவமானம் வரும், குழப்பம் வரும், எல்லாம் வரும். ஆனாலும் உறுதியாக இருங்கள், உறுதியாக இருந்து உங்களுடைய வாழ்வை நீங்கள் காத்துக்கொள்ளுங்கள் என்று நற்செய்தி வாசகத்தில் இயேசு கிறிஸ்து அற்புதமாக பதிவிடுகிறார். அதான் இறை அச்சம். இறை அச்சத்தோடு வாழ்வோருக்குத்தான் அந்த நாள் ஒளியின் நாள். ஆண்டவர் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார். யார் என்னை பார்க்கிறார்களோ பார்க்கவில்லையோ, கடவுள் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த ஒரு எண்ணம் நமக்கு இருந்தால் நம்ம தப்பு பண்ண மாட்டோம், தவறான ஒரு வாழ்க்கையை வாழ மாட்டோம், பாவம் செய்ய மாட்டோம், சரியான வாழ்க்கையை வாழ்வோம், இயேசுடைய பாதையில் நடப்போம், சாட்சிகளாக இருப்போம், இயேசுடைய பணியை செய்வோம், இயேசுக்கு உகந்த ஏற்ற ஒரு வாழ்வை வாழ்வோம், அவருடைய கற்பித்தலை நாம் வாழ்வாக்குவோம். எனவே அன்பு உறவுகளே, நீங்களும் நானும் இந்த இனிய நாளில் இந்த 3 செய்திகளை உள்வாங்கிக் கொண்டு இந்த நிகழ்காலத்தில் வாழ்வோம், உடனடியாக திருந்துவோம், உழைப்போம், நம்முடைய கடமைகளை, பொறுப்பை 100% முழுமையாக செய்வோம், இயேசுக்கு சாட்சிகளாக வாழ்வோம். அப்பொழுது ஆண்டவருடைய நாள் எப்படிப்பட்ட நாளாக இருக்கு? நமக்கு என்ன நாளாக இருக்கும்? அழிவின் நாளா, சாபத்தின் நாளா, இருளின் நாளா, என்ன நாளா இருக்கும்? ஒளியின் நாளாக, மீட்பின் நாளாக, துள்ளி குதிக்கக்கூடிய நாளாக அமையும். அந்த கிருபைக்காக வேண்டியனையோ எழுந்து நம்பிக்கை அறிக்கையிட்டு பாடுவோம். மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். கிறிஸ்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பின் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். நம்முடைய தேவைகளை எல்லாம் நமது ஆண்டவர் இயேசுவினுடைய பாதத்தில் ஒப்படைப்போம். அன்பின் இறைவா, தாயாம் திருவை வழிநடத்தி வருகிற எங்கள் திருத்தந்தை லியோ, ஆயர்கள், அருட்தந்தையர்கள், துறவியர் ஆகிய அனைவரும் மற்றும் இறை மக்களாகிய நாங்களும் சீடர்களாய் உம்மையே பற்றி கொண்டு நம்பிக்கை, எதிர்நோக்கு, பிறர் அன்பு ஆகிய இறையியல் பண்புகளோடு வாழ்ந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும்.
சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள், ஏனெனில் விண்ணரசு இத்தகையோருக்கே உரியது என்று கூறிய எம் அன்பு ஆண்டவரே, இப்பங்கில் உள்ள அனைத்து குழந்தைகளுக்கும் ஞானத்தையும் அறிவாற்றலும் உடல் நலமும் தந்து உமது தூய ஆவியின் வல்லமையால் அவர்களை திடப்படுத்தி காத்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் மீட்பரே இறைவா, ஏழைகளையும் உடல் ஊனமுற்றவர்களையும் பார்வையற்றவர்களையும் எமக்கு கைமாறு செய்ய இயலாதவர்களையும் நாங்கள் பரிவுடன் கண்ணோக்கி உதவி செய்து வாழ தேவையான நல்ல மனதை எமக்கு தந்து உமது அன்பினும் அருளிலும் நிறைவு பெற செய்திட வேண்டுமாறு இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இன்றைய திருவழிபாட்டை சிறப்பு செய்யும் எம் மத்தேயு அன்பியத்தில் உள்ள குடும்பங்களையும் மற்றும் இப்பங்கில் உள்ள ஒவ்வொருவரும் அமைதியேனும் நலம் தரும் மருந்தினை தந்து நாங்கள் சமாதானத்தோடும் ஒற்றுமையோடும் வாழ தேவையான அருளை பொழிந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கண்களை மூடி கரங்களை குவித்து அமைதியில் நமது ஆண்டவர் இயேசுவோடு மனவிட்டு பேசுவோம். இனி வாழ்வது நான் அல்ல, இயேசு வாழ்கிறார். இனி ஆழ்வது நான் அல்ல, இயேசு ஆள்கிறார். இயேசு என்னில் வருகிறார், இயேசு என்னை தொடுகிறார், இயேசு என்னில் இருக்கிறார், அன்பை பொழிகிறார். இயேசு என்னில் வருகிறார், இயேசு என்னை தொடுகிறார், இயேசு என்னில் இருக்கிறார், அன்பை பொழிகிறார். இனி வாழ்வது நான் அல்ல, இயேசு வாழ்கிறார். என்னை ஆள்வது நான் அல்ல, இயேசு ஆள்கிறார். இயேசுதான் நம்மை ஆள வேண்டும். அவருடைய கற்பித்தல் தான் நம்மை ஆட்சி செய்ய வேண்டும். அவருடைய படிப்பினைகளைத்தான் நாம் பின்பற்ற வேண்டும். அவருடைய எதிர்பார்ப்பு தான் நம்முடைய வாழ்வாக மாற வேண்டும். எனவே அன்பு உறவுகளே, கைகளை கூப்பி கரங்களை கூப்பி கண்களை மூடி நமது ஆண்டவர் இயேசுவோடு பேசுவோம். அவர் நாளுக்காக நாம் இன்றே ஆயத்தமாக இருக்கக்கூடிய பாக்கியத்தை இறைஞ்சுவோமா? இன்றே மனமாற இன்றே திருந்தக்கூடிய அருளை இயேசுவிடம் கேட்போமா? நம்முடைய கடமைகளை, நம்முடைய பொறுப்பை 100% முழுமையாக செய்யக்கூடிய அருளை ஜெபிப்போமா? இயேசுவுக்கு சான்று பகரக்கூடிய மக்களாக, சாட்சியம் பகரக்கூடிய மக்களாக இருக்க ஜெபிப்போமா? நம்முடைய பங்குக்காக ஜெபிப்போம். பங்கில் உள்ள ஒவ்வொரு குடும்பத்திற்காக, ஒவ்வொரு நபருக்காக இறைவேண்டல் செய்வோம். இந்த வழிபாட்டை சிறப்பிக்கக்கூடிய மத்தேயு அன்பு இறை மக்களுக்காக ஜெபிப்போம். இந்த பலியில் பங்கெடுத்து இறைவேண்டல் செய்யக்கூடிய எல்லோருக்காக நாம் ஜெபிப்போம். நம் ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு தேவைக்காக இயேசுவிடம் ஓடோடி வந்திருக்கிறோம். அந்த தேவைகளை எல்லாம் இறைவன் நிறைவேற்றும்படியாக இறைவேண்டல் செய்வோம். குழந்தைகளுக்காக ஜெபிப்போம். எல்லா குழந்தைகளும் இறைவன் தூய ஆவியால் நிரப்பிடும்படியாக மன்றாடுவோம். நம்முடைய பிள்ளைகள் பாதை மாறாமல், தடம் புரளாமல், இயேசுவின் பாதையில், ஒளியின் பாதையில், மீட்பின் பாதையில் இயேசுவின் கரம் பிடித்து இயேசுனுடைய பாத சுவட்டில் நடக்கக்கூடிய பிள்ளைகளாக மாற ஜெபிப்போமா? தவறான பாதையில் நம்முடைய பிள்ளைகள் சென்று விடாமல் இருக்க ஜெபிப்போமா?
பல்வேறு தீய சக்திகள் இந்த பிள்ளைகளையும் இழுக்கக்கூடிய ஒரு கால சூழல். அதிலெல்லாம் நம்முடைய பிள்ளைகள் மாண்டு விடாமல், ஊறி விடாமல் இயேசுவின் பாதையில் நடக்கக்கூடிய பாக்கியத்தை கேட்போமா? நல்லதை செய்யக்கூடிய, நல்லதை பேசக்கூடிய பிள்ளைகளாக நம்முடைய பிள்ளைகள் இருக்க ஜெபிப்போம். இறைவன் நம்மை கைவிட மாட்டார், நம்மை வழிநடத்துவார் என்கிற உறுதிப்பாட்டோடு தொடர்ந்து இந்த வல்லமையுள்ள கல்வாரி வழியில் உற்சாகத்தோடு பங்கெடுப்போம். அனைவரும் அமர்வோம். காணிக்கை பாடல். என்னை தந்தேன் தந்தேன் தலைவா, தந்தேன் தந்தேன் இறைவா, என்னை தந்தேன் தந்தேன் தலைவா. உள்ளது எல்லாம் உமக்காக, உயிர் பலியானாய் எனக்காக. உள்ளது எல்லாம் உமக்காக, உயிர் பலியானாய் எனக்காக. அதில் என்னையும் இணைத்திடவா, தந்தேன் தந்தேன் இறைவா, என்னை தந்தேன் தந்தேன் தலைவா. அழகு உந்தன் எழில் வண்ணம், அங்கு இருக்கும் வளங்கள் உந்தன் அருட்கோலம். இயற்கை அழகு உந்தன் எழில் வண்ணம், அங்கு இருக்கும் வளங்கள் உந்தன் அருட்கோலம். கண்டேன் கண்டேன் உந்தன் கருணை உள்ளம், தினம் வந்தேன் வந்தேன் உந்தன் மலர் பாதம். கண்டேன் கண்டேன் உந்தன் கருணை உள்ளம், தினம் வந்தேன் வந்தேன் உந்தன் மலர் பாதம். தயவுடன் என்னையும் ஏற்றிடுவார், இப்படியாய் என்னையும் மாற்றிடுவார். தயவுடன் என்னையும் ஏற்றிடுவார், இப்படியாய் என்னையும் மாற்றிடுவார். தந்தேன் தந்தேன் இறைவா, என்னை தந்தேன் தந்தேன் தலைவா. தந்தேன் தந்தேன் இறைவா, என்னை தந்தேன் தந்தேன் தலைவா. உள்ளது எல்லாம் உமக்காக, உயிர் பலியானாய் எனக்காக. உள்ளது எல்லாம் உமக்காக, உயிர் பலியானாய் எனக்காக. அது என்னையும் இணைத்திடவா. சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களுதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவர் எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் மாண்பு கூறிய உமது திருமுன் நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இக்காணிக்கை இறை பற்றின் அருளையும் நிலையான பேரின்பத்தையும் எங்களுக்கு பெற்று தருவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவ நிலையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார். பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார். இறந்தோடுமிருந்து உயிர்த்தெழுந்த நிலை வாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தையே, அவர் உம்மீடு விண்ணேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வானதூதர் அணிகளோடு புனிதருடைய பெருந்தொழிலோடு நாங்களும் இணைந்து உமக்கு புகழ்ச்சி பணி இசைத்து முடிவின்றி சொல்வதாவது: தூயவர், 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்தி காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தவுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உள்ளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின்பு கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். நீர் வருவனவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மேற்பழிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உன் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் இந்த திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் நீதிநாதன்,
எல்லா திருநிலையினராய் அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து அது திருமுக ஒளியினுள் ஏற்றெழும் அனைவரும் இது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரும் நாங்களே வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்த வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திரு தூதர்களுக்கு முழுந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு ஆவியின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதி ஒற்றுமையும் அளித்திருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். அமைதி. உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். தேவனே, என் இறைவனே, என் இனிய நேசனே,
எழுந்து வா என் தேவனே என் இறைவனே என் இனிய நேசனே என் நண்பனே என் நண்பனே என் இதயம் மாறுமே. மானை போல் தாவி நானும் வருகின்றேன். தண்ணீர் கண்ட மானை போல் தாவி நானும் வருகின்றேன். ஆத்மதாகம் தீரவே அள்ளி பருக விழைகின்றேன். ஆத்மதாகம் தீரவே அள்ளி பருக விழைகின்றேன். வா வா நிறைந்து வா என்னில் வா எழுந்து வா. வா வா நிறைந்து வா என்னில் வா எழுந்து வா. என் தேவனே என் இறைவனே என் இனிய நேசனே என் நண்பனே என் நண்பனே என் இதயம் மாறுமே.
கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திரு காயங்களுக்குள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடம் இருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும். ஆமென். யூபிலி இறைவேண்டல். விண்ணக தந்தையே, உம் திருமகனும் எம் சகோதரருமான இயேசு கிறிஸ்துவில் நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கையும் தூய ஆவியார் வழியாக எங்கள் இதயங்களில் நீர் பற்றியெரிய செய்த பிறரன்பு சுடரும் உமது அரசின் வருகைக்கான எதிர்நோக்கை எங்களில் தட்டி எழுப்புவனவாக நற்செய்தியின் விதைகளை நாளும் வளர்த்தெடுக்கும் நல்லோராய் உம் அருள் எம்மை மாற்றுவதாக. தீமையின் ஆற்றல்கள் மறைந்து உம் ஆட்சி நீடித்து ஒளிரும் பொருட்டு மானிட உள்ளங்களும் முழு அண்டவெளியும் புதிய விண்ணகம் புதிய மண்ணகம் நோக்கிய காத்திருத்தலில் மாற்றம் பெறுவனவாக. யூபிலி கொண்டாட்டத்தின் அருள் விண்ணக செல்வங்களுக்கான ஆர்வத்தை எதிர்நோக்கின் திருப்பயணிகளாகிய எம்மில் தூண்டி எழுப்புவதாக. அதே அருள் எம் மீட்பரின் மகிழ்ச்சியையும் அமைதியையும் அகிலமெங்கும் அளிப்பதாக. என்றென்றும் போற்றுதற்குரிய எம் கடவுளாகிய உமக்கே மாட்சியும் புகழும் இன்றும் என்றும் உரித்தாகுக. ஆமென். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரை உம் தூய மறை நிகழ்வுகளின் கொடைகளை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் தமது நினைவாக நாங்கள் செய்யுமாறு உம் திருமகன் கட்டளையிட்டவை எங்களை அன்பின் வளர்ச்சிக்கு இட்டு செல்வனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அனைவரும் அமர்வோம். ஒரு சில அறிவிப்புகள். இன்று திருவழிபாட்டு ஆண்டின் பொதுக்காலம் 33ஆம் ஞாயிறு. இன்றைய நாளின் வழிபாட்டை சிறப்பித்த புனித மத்திய அன்பு இறை மக்களுக்கு கரவொலி எழுப்பி நம்முடைய நன்றியும் வாழ்த்தையும் பாராட்டியும் தெரிவித்து மகிழ்வோம். நம்முடைய தலைமை ஆலயத்திற்கு அவர்கள் இன்றைய ஏறத்தாழ 6 இருக்கைகளை பரிசாக வழங்கி இருக்கிறார்கள். மிகுந்த நன்றி. வரும் ஞாயிறு வழிபாட்டை சிறப்பிப்போர் நம்முடைய தலைமை ஆலய பாடர் குழுவினர். சென்ற வார ஞாயிறு திருப்பலி காணிக்கு ரூபாய் 26,939. இன்று திருப்பலி முடிந்தவுடன் மறைக்கல்வி வகுப்புகள் நடைபெறும். பெற்றோருடைய பிள்ளைகளை இந்த வகுப்பிற்கு அனுப்பி வைக்க அன்போடு அழைக்கிறோம். மறைக்கல்வி பிள்ளைகளுக்கு சிற்றுணவு வழங்க விரும்புவோர் என்னை சந்திக்க பாசத்தோடு கேட்டுக்கொள்கிறோம். இன்று பிள்ளைகளுக்கு சிற்றுணவு வழங்க குடும்பத்திற்கு மிகுந்த நன்றி. பிள்ளைகளுக்கு தொடர் திருப்பலி மற்றும் மறைக்கல்வி வகுப்பு போட்டி மற்றும் மகிழ்ச்சி போட்டியானது நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து பங்கெடுத்து பரிசை வெல்ல பிள்ளைகளை பாசத்தோடு கேட்டுக்கொள்கிறோம். அன்பு உறவுகளே, 25/2/1995 நாள் அன்று இயேசுவுக்காக மத்திய பிரதேச மாநிலத்தில் மறைசாட்சியான அருளாளர் அருட்சகோதரி ராணி மரியா அவர்களை குறித்து திரைப்படம் ஒன்று தி ஃபேஸ் ஆஃப் தி ஃபேஸ்லெஸ், முகமற்றவர்கள் முகம் என்கிற தலைப்பில் இம்மாதம் வருகிற 21ஆம் தேதி வெளியிடப்படுகிறது. கத்தோலிக்க திரு அவை சார்ந்த நாம் இப்படத்தை பார்க்க தமிழக ஆயர் பேரவை நமக்கு அழைப்பு விடுத்துள்ளது. எனவே திரையரங்குகளுக்கு சென்று இப்படத்தை குடும்பத்தோடு பார்த்து நாமும் இந்த அருட்சகோதரியை போல இயேசுவுக்கு சாட்சியாவோம். இதை குறித்த முழு விவரம் ஆலயத்தினுடைய முகப்பில் வைக்கப்பட்டுள்ளது. பார்த்து தெரிந்து கொள்ள அன்போடு அழைக்கிறோம்.
அன்பிய கூட்டங்கள். புனித பிரான்சிஸ் சவேரியர் அன்பிய கூட்டமானது இன்று மாலை 6:30 மணிக்கு எண் 19 கீழ் 18 தட்டான்மலை தெரு சின்ன நத்தத்தில் வசிக்கும் திரு மரிய கீதன் திருமதி அர்ச்சனா அவருடைய இல்லத்தில் நடைபெற உள்ளது. அனைத்து புனித பிரான்சிஸ் சவேரியர் அன்பு இறை மக்கள் விவிலியத்தோடு பங்கெடுக்க அன்போடு அழைக்கிறோம். புனித யோவான் அன்பிய கூட்டமானது இன்று மாலை 6:30 மணிக்கு எண் 38 ஏ கீழ் 38 களத்துமேட்டு தெருவில் வசிக்கும் திருமதி புனிதா லாசர் அவருடைய இல்லத்தில் நடைபெற உள்ளது. அனைத்து புனித யோவான் அன்பு இறை மக்கள் விவிலியத்தோடு பங்கெடுக்க பணிவோடு அழைக்கிறோம். புனித 2ஆம் யோவான் போல் அன்பிய கூட்டமானது இன்று மாலை 6:30 மணிக்கு எண் 13 கீழ் 32 கே நகர் சின்ன நத்தத்தில் வசிக்கும் திரு சார்லஸ் திருமதி பிரபாவதி அவருடைய இல்லத்தில் நடைபெற உள்ளது. அனைத்து புனித 2ஆம் யோவான் போல் அன்பு இறை மக்கள் விவிலியத்தோடு பங்கெடுக்க அன்போடு அழைக்கிறோம். புனித அந்தோனியார் அன்பிய கூட்டமானது இன்று மாலை 6:30 மணிக்கு எண் 53 கீழ் 23 நாகாத்தம்மான் கோவில் தெருவில் வசிக்கும் திரு சண்முக சுந்தரம் திருமதி மாலதி அவருடைய இல்லத்தில் நடைபெற உள்ளது. அனைத்து புனித அந்தோனியார் அன்பு இறை மக்கள் விவிலியத்தோடு பங்கெடுக்க பணிவோடு அழைக்கிறோம். புனித மத்தேயு அன்பிய கூட்டமானது இன்று மாலை 6:30 மணிக்கு எண் 10 பழைய காவல் லைன் தெருவில் வசிக்கும் திரு ஆரோக்கியசாமி திருமதி கருணை மேரி இவருடைய இல்லத்தில் நடைபெற உள்ளது. அனைத்து புனித மத்தேயு அன்பு இறை மக்கள் விவிலியத்தோடு பங்கெடுக்க அன்போடு அழைக்கிறோம். தமிழக துறவியர் பேரவை, ஐக்கப் கல்லூரி மாணவர்கள் இயக்கம் மற்றும் தோழமை இயக்கங்கள் இணைந்து குமரி முதல் சென்னை வரையிலான மாபெரும் பசுமை பயண மிதிவண்டி பேரணியாது நடைபெற்று வருகிறது. நம்முடைய செங்கல்பட்டு மறை மாவட்டத்தில் நாளை மறுதினம் 18ஆம் தேதி செவ்வாய் அன்று காலை 10 மணி அளவில் சிறப்பு நிகழ்வு நம்முடைய பாசமிகு ஆயர் அவருடைய தலைமையில் நம்முடைய தலைமையகத்தில் நடைபெற உள்ளது. அனைவரும் தவறாமல் பங்கெடுத்து பசுமை தாயை காத்திட மேலான ஆதரவையும் பங்களிப்பையும் அளித்திட பாசத்தோடு கேட்டுக்கொள்கிறோம். இதற்கான அழைப்பிதழ் திருப்பலி முடிந்தவுடன் ஆலய முகப்பில் வழங்கப்படும். பெற்று சென்று பயன்படுத்தி பங்கெடுக்க பாசத்தோடு அழைக்கிறோம். இந்த வாரம் நாம் கொண்டாடும் புனிதர்கள் நினைவு நாளும் விழாவும் நாளை 17ஆம் தேதி திங்கள் அன்று ஹங்கேரி நாட்டு புனித எலிசபெத்துடைய நினைவு நாள். வருகிற வெள்ளிக்கிழமை 21ஆம் தேதி புனித கன்னி மரியாவை காணிக்கையாக அர்ப்பணித்தல் நினைவு நாள். வருகிற 22ஆம் தேதி சனிக்கிழமை புனித செசிலியா பாடற் குழுவினுடைய பாதுகாவலி அவருடைய நினைவு நாள். இந்த சிறப்பு கொண்டாட்டங்களில் பங்கெடுத்து இறை ஆசிரியை பெற்று செல்ல அன்போடு அழைக்கிறோம். திருமண அறிக்கை. நமது மறை மாவட்டம் நமது பங்கை சார்ந்த தந்தை அந்தோணி, தாய் சகாய மேரி, இவருடைய மகன் ஜனாத்தன் என்பவருக்கும் பாண்டி கடலூர் உயர் மறை மாவட்டம் மாதம்பட்டு பங்கு தந்தை பிச்சை செல்வம், தாய் பாத்திமா மேரி, இவருடைய மகள் சவரியம்மாள் என்பவருக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. இது 2வது அறிக்கை. நமது மறை மாவட்டம் நமது பங்கை சார்ந்த தந்தை தேவேந்திரன், தாய் லட்சுமி, இவருடைய மகன் அமல்ராஜ் லோகேஷ் என்பவருக்கும் திருச்சி மறை மாவட்டம் திருச்சி பங்கு தந்தை ஆரோக்கியசாமி, தாய் வேளாங்கண்ணி மேரி, இவருடைய மகள் மேர்லின் செல்சியா என்பவருக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. இது 2வது அறிக்கை. இந்த திருமணங்களில் ஏதேனும் தடைகள் இருந்தால் பங்கு தந்தைக்கு தெரிவிக்க வேண்டியது உங்களுடைய கடமை. அன்பு உறவுகளே, கடந்த வாரம் நம்முடைய மறை மாவட்டத்தில் பீட சிறாருக்கு சிறப்பு நிகழ்வானது நடைபெற்றது. இந்நிகழ்வில் பங்கெடுத்து நம் பிள்ளைகள் 2ஆம் பரிசை பெற்றுள்ளார்கள். நம்முடைய தலைமை ஆலய பீட சிறார்கள் அவர்களுக்கு வாழ்த்தும் பாராட்டும் கைகளை தட்டி அந்த பிள்ளைகள் நெஞ்சார வாழ்த்துவோம். அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து பயிற்சி அளித்த அனைவருக்கும் மிகுந்த நன்றி. குறிப்பாக நம்முடைய உதவி தந்தையர்கள், அருட் சகோதரர், இளையோர் மற்றும் அனுப்பி வைத்த பெற்றோர் அனைவருக்கும் மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். பங்கெடுத்து பரிசை வென்ற பிள்ளைகளுக்கு சிறப்பு பாராட்டு. இப்பொழுது பிள்ளைகளை நெஞ்சார பீடத்திற்கு முன் அன்போடு வரவேற்கிறோம். இந்த பிள்ளைகளுக்கு நம்முடைய உதவி தந்தை அருட்பணி மதன் பாபு அவர்கள் நினைவு பரிசினை வழங்குவார்கள். ஆராதனா, பிராங்க்லின், ஆரோக்கிய அபர்ணா, சாண்டி, ஆல்வின், டேரியஸ், ஆல்ஃபி, ஹிலாரி, ஜேசன், ஜோஸ்லின், ஜோசப், மெல்வின், செபாஸ்டின், மரியா, சமித்ரா, எல்சியா, ஹாசினி, பென்னி, நோபல், அலெக்ஸ், சஞ்சய், கெவின், ஜோயல், மித்தூன், கீர்த்தன், இந்த பிள்ளைகளை பீடத்துக்கு முன்பு அன்போடு வரவேற்கிறோம். கைகளை தட்டி இந்த பிள்ளைகளை பாராட்டுவோம். இந்த பீட பூக்கள் பேரணியில் நம்முடைய மறை மாவட்டத்தில் நடைபெற்ற அந்த சிறப்பு நிகழ்வில் பங்கெடுத்து இந்த பிள்ளைகள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இப்பொழுது நம்முடைய பாசமிகு உதவி தந்தை அருட்பணி மதன் பாபு அவர்கள் இந்த பிள்ளைகளுக்கு நினைவு பரிசினை வழங்குகிறார்கள். கைகளை தட்டி மீண்டுமாக இந்த பிள்ளைகளை உற்சாகப்படுத்துவோம், வாழ்த்துவோம், நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். இன்னும் அதிகமாக இந்த பிள்ளைகள் இயேசுவை கரம் பிடித்து நடக்கக்கூடிய பிள்ளைகளாக உயர வளர இறைவன் இந்த பிள்ளைகளை உயர்த்தபடியாக தொடர்ந்து இவர்களுக்காக நாம் இறைவனில் செய்வோம்.
இவருடைய பணி தொடர இந்த பிள்ளைகளை நாம் நெஞ்சார ஜெபத்தின் வழியாக வாழ்த்தி மகிழ்வோம். அன்பு உறவுகளே, இன்று நாம் குழந்தைகள் தின விழாவை நம்முடைய தலைமை ஆலயத்தில் சிறப்பிக்கிறோம். கடந்த 14ஆம் தேதி குழந்தைகள் தின விழா நம்முடைய ஆலயத்தில் இன்று நாம் சிறப்பு செய்து கொண்டிருக்கிறோம். எனவே நம்முடைய தலைமை ஆலய குழந்தைகளுக்காக நாம் சிறப்பாக ஜெபிக்க போகிறோம். திருப்பலி முடிந்து மறைக்கல்வி வகுப்பின் பொழுது பிள்ளைகளுக்கு சிறப்பு பரிசானது, குழந்தைகள் தின விழா பரிசானது வழங்கப்படும். அதோடு இல்லாமல் சிறப்பு காலை உணவும் பிள்ளைகளுக்கு வழங்கப்படும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது பிள்ளைகளை எழுந்து நிற்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பிள்ளைகள் அனைவரும் எழுந்து நில்லுங்கள். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். பிள்ளைகள் எழுந்து நில்லுங்கள். மக்களை பார்த்து நிற்க அன்போடு அழைக்கிறேன். பிள்ளைகள்லாம் ஆசிரியர்கள் மக்களை பார்த்து நிற்க வைக்க பாசத்தோடு கேட்டுக்கொள்கிறேன். மக்களை பார்த்து நில்லுங்கள். திரும்புங்க. மக்களை பார்த்தபடி நில்லுங்கள். அன்பு உறவுகள் அனைவரும் எழுந்து நிற்போம். இந்த பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். எழுந்து நின்று உங்களுடைய 2 கைகளையும் இந்த பிள்ளைகள் மீது நீட்டுங்கள். இறைவன் இந்த பிள்ளைகளுக்கு எல்லா விதமான அருளையும் ஆசிரியும் ஏராளமாய் தாராளமாய் முழுமையாக நிறைவாக தடையில்லாமல் புள்ளி இல்லாமல் முற்றுப்புள்ளி இல்லாமல் நிரந்தரமாய் வழங்கும்படியாக நாம் ஜெபிப்போம். 2 கைகளையும் இந்த பிள்ளைகளை நோக்கி நீட்ட பாசத்தோடு கேட்டுக்கொள்கிறோம். ஏராளமான நேசத்தோடு பாசத்தோடு எங்களை எல்லாம் அன்பு செய்யக்கூடிய ஆண்டவரே, இந்த இனிய நாளில் குழந்தைகள் தின விழாவை கொண்டாடக்கூடிய இந்த நன்னாளில் சிறு பிள்ளைகள் என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள் என்று கூறினீரே. இந்த பிள்ளைகள் உம்மிடம் வந்திருக்கிறார்கள். தடையில்லாமல் இந்த பிள்ளைகள் உம்மை நோக்கி ஓடோடி வந்திருக்கிறார்கள். இந்த பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே. தூய ஆவியினால் இந்த பிள்ளைகளை அபிஷேகம் செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த பிள்ளைகளை கரத்தில் ஏந்தும் மார்போடு அரவணைத்துக் கொள்ளும்படியாக வேண்டி ஜெபிக்கிறோம். இந்த பிள்ளைகளுக்கு உம்முடைய ஞானத்தையும் அறிவையும் விவேகத்தையும் இறை அச்சத்தையும் வழங்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கரம் பிடித்து இந்த பிள்ளைகளை வழிநடத்தும். உம் பாதையில் உம் வழியில் இந்த பிள்ளைகளை நடக்க செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். தடம் மாறிவிடாமல், பாதை மாறிவிடாமல், தீய வழியில் சென்று விடாமல், கொடுமையான வாழ்வில் சென்று விடாமல் இந்த பிள்ளைகள் முழுக்க முழுக்க உம்முடைய கற்பித்தலை, உம்முடைய படிப்பினையை, உம்முடைய ஆசையை, உம்முடைய விருப்பத்தை, உம்முடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றக்கூடிய பிள்ளைகளாக இந்த பிள்ளைகளை உயர்த்தபடியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த பிள்ளைகளை எந்த ஒரு வாதையும் துன்பமும் நோய் நொடியும் அசுத்தாவியும் ஆபத்து விபத்து நெருங்காமல் கண்ணின் மணி போல பாதுகாக்க பராமரிக்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏராளமான தீய சக்திகள் இந்த பிள்ளைகளை எல்லாம் கவர்ந்து இழுத்து கொண்டிருக்கிறது. போதை பழக்கமாக இருக்கலாம், குடி பழக்கமாக இருக்கலாம், சினிமா மோகமாக இருக்கலாம், அல்லது பல்வேறு காரணிகள் இந்த பிள்ளைகளை எல்லாம் சுண்டி இழுக்கக்கூடிய இந்த கால சூழலில் இந்த பிள்ளைகள் அதற்கெல்லாம் அடிமையாகி விடாமல், அதற்கெல்லாம் சுருங்கி விடாமல், அதில் விழுந்து விடாமல் முழுக்க இந்த பிள்ளைகளை தாங்கி பிடிய மாட்டார். உம் வழியில் உம் பாதையில் உமக்கு பிடித்தமான உம்முடைய பிள்ளைகளாக, அதிசய பிள்ளைகளாக, அற்புதமான பிள்ளைகளாக, சாட்சிய பிள்ளைகளாக, முன் உதாரணமான பிள்ளைகளாக, எடுத்துக்காட்டான பிள்ளைகளாக, பெற்றோருக்கும் பெரியோருக்கும் உகந்த ஏற்ற பிள்ளைகளாக இந்த பிள்ளைகளை உயர்த்தபடியாக இந்த பிள்ளைகளுடைய வாழ்வு குன்றின் மேல் வீட்டக்கூடிய விளக்கை போல ஒளிர செய்ய மிளிர செய்ய ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. படிப்பில் ஆர்வத்தை இந்த பிள்ளைகளுக்கு தாரும், நினைவாற்றலை இந்த பிள்ளைகளுக்கு தரும்படி ஜெபிக்கிறோம். நல்ல நோக்கத்தோடு வளரக்கூடிய பாக்கியத்தை இந்த பிள்ளைகளுக்கு வழங்கும்படியாக மன்றாடுகிறோம் ஆண்டவரே. இந்த பிள்ளைகளுக்கு உம்முடைய காவல் தூதரை பரிசாக கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த பிள்ளைகளுடைய பாதங்கள் கல்லில் மேல் மோதாதபடி தாங்கும்படியாக மன்றாடுகிறோம். எல்லாரும் பார்த்து வியந்து போற்றக்கூடிய அளவுக்கு தலை சிறந்த பிள்ளைகளாக இந்த பிள்ளைகளை உயர்த்தும்படியாக வேண்டுகிறோம். இவற்றையெல்லாம் உம்முடைய தந்தையும் எங்களுடைய பாதுகாவலருமான யோசேப்பின் வழியாக இறைவேண்டல் செய்கிற நல்ல தகப்பனே, ஆமேன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக
இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. பீடத்தை நோக்கி நிற்போம். பிள்ளைகள் பீடத்தை நோக்கி நில்லுங்கள். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் வல்லமையோடு தொட்டு ஆசீர்வதிப்பாராக. ஆமென். என்றென்றும் இயேசுவின் பிள்ளைகளாக வாழ சென்று வருவோம். தெய்வீக பலி நிறைவேறியது. இறைவனுக்கு நன்றி. மகிழ்வோம் மகிழ்வோம் வீணமாக மகிழ்வோம், இசுராஜன் சொந்தமாகினார். இந்த பாதத்தில் சொந்தக்காரர் இந்த உள்ளத்தில் சொந்தமானார். மகிழ்வோம் மகிழ்வோம் வீணமாக மகிழ்வோம், இசுராஜன் சொந்தமாகினார். இந்த பாதத்தில் சொந்தக்காரர் இந்த உள்ளத்தில் சொந்தமானார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தில் சொந்தக்காரர் இந்த உள்ளத்தில் சொந்தமானார். வயதில் என்னை குறித்து விட்டார், தூர போயினும் கண்டு கொண்டார். சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூர போயினும் கண்டு கொண்டார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக் கொள்ளென்றுரைத்தார். தமது ஜீவனை எமக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக் கொள்ளென்றுரைத்தார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தில் சொந்தக்காரர் இந்த உள்ளத்தில் சொந்தமானார்.